கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதில் நேற்று திருவேங்கடம் என்பவர் போலீசாரின் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். மீதமுள்ள 10 பேர் மீதும் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல் ஆணையர் அருண் தற்போது பத்திரிகையாளரிடம் தெரிவித்திருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்துவிட்டு உடனடியாக அன்று இரவே 8 பேரை போலீசார் பிடித்ததாக சொல்லியிருந்தனர். மேலும் விசாரணையில் 5 நாட்களுக்கு பின்பாக 3 பேர், அதாவது முக்கிய குற்றவாளியான அருளுக்கு தொடர்புடைய 3 பேரை கைது செய்தனர். அவர்கள் முறையே சதீஷ், நரேஷ் மற்றும் 3 பேரை கைது செய்து மொத்தம் 11 பேர் இந்த வழக்கில் நீதிமன்ற காவலில் முதலாவதாக அடைக்கப்பட்டனர். அதற்கு பின்பாக 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த 5வது நாள் இன்று மாலை இந்த விசாரணை முடிந்து அவர்கள் அனைவருமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். இந்நிலையில்தான் நேற்று முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் இந்த கொலையில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் அருள் மற்றும் திருவேங்கடத்தை தனித்தனியாக விசாரித்து வருகின்றனர். அதன்படி நேற்று திருவேங்கடமும் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிக்கும் பொழுது சுடப்பட்டதில் அவரும் இறந்து விட்டார். தற்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 10 பேர் மட்டுமே தற்போது போலீஸ் காவலில் இருக்கிறார்கள். இவர்கள் 10 பேரும் இன்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். இதற்கிடையே சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்டுள்ள, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்டு மீதமுள்ள அந்த ஒருவர் இறந்தது போக மீதமுள்ள 10 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.